ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 கப்புக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு அரை கப்புக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி ஒரு முறை நல்லா அலசிட்டு, நல்லா ஒரு 2 தண்ணி ஊற்றி அலசிடுங்க. அலசிட்டு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு, நீங்கள் எப்போதும் போல் நம்ம ஆப்பத்துக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் தண்ணியெல்லாம் நல்லா அலசிட்டு திரும்பி ஊற்றி வச்சு இது நல்லா ஊறிடுச்சு எனக்கு. இப்போ இதை நல்லா நான் மிக்சியில் அரைச்சி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக தான் நான் எடுக்க போகிறேன். நல்லா உங்களால் எந்த அளவுக்கு தின்னாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு தின்னாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது இந்த அரிசி ஊறுற டைமில் நீங்கள் அரைக்க போகிற டைமில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு அவுல நான் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இது கூட சேர்த்துக்க போகிறேன். அவுல் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அவுல் சேர்த்துட்டு நீங்கள் செய்யும்பொழுது நல்லாவே ஃப்ளஃபியாக வரும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சீக்கிரமாக புளிக்கும், அதுக்காகவும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நான் இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதை ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நல்லா புளிக்க வச்சுருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன். நல்லாவே எனக்கு ஃப்ளஃபியாக எலும்பி வந்திருக்கு. இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா எலும்பி வரணும். பாருங்கள், எனக்கு நல்லாவே ஃப்ளஃபியாக வந்திருக்குது. இந்த அளவுக்கு உங்களுக்கு புளிச்சு வரணும். அப்போ தான் நம்ம சுடும் பொழுது உங்களுக்கு ஃப்ளஃபியாக எலும்பி வரும். இப்போ இதை நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு பேனில் ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு 10லேருந்து 15 பூண்டு பல்லை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயிலேயே ஒரு 1 கப்புக்கு துருவின தேங்காய் வச்சுருக்கேன். அதையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு வறுத்து எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்லேயே ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்காக கடுகும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ கடுகும் உளுத்தம்பருப்பும் உங்களுக்கு நல்லா வெடித்ததுக்கப்புறம் நான் இதில் ஒரு 1 கப் நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கலருக்காக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் கொத்தமல்லி தூவி இதையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்காக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் இதை ஒரு ஓரமாக ஆற வச்சிடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த பூண்டு தேங்காய்லாம் ரெடியாக இருக்க ஆறி, அதையும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவும் ரெடியாக இருக்குது. இதை நல்லா நீங்கள் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. திக்காக இருந்துச்சுனாக்கா நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணியாக கரைக்க முடியுமோ அந்தளவுக்கு கரைச்சிக்கோங்க. கிட்டத்தட்ட ஆப்ப மாவு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக இருக்குமோ அதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. தோசை மாவை விடவும் ரொம்ப தண்ணியாக இருக்கணும். இப்போ இதை நான் சின்ன பவுலில் மாற்றிக்கிட்டு எனக்கு தேவையான அளவு இந்த மாதிரி பணியாரக்கல்லில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு உடனே எடுக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் கரண்டி அதிலே வச்சுருங்க ஊற்றிட்டு. கிட்டத்தட்ட அதில் ஒரு 3/4 பாகத்துக்கு மாவு ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே நீங்கள் கரண்டியாலேயே அமுக்கி விட்டு வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அதில் ஃபிக்ஸ் ஆகும். இப்போ தோசைக்கல்லில் நம்ம ஆப்பம் சுட்டோன்னா எப்படி உங்களுக்கு நடுவில் குழியாக வருமோ அதே மாதிரி வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க, அப்போ தான் உங்களுக்கு வரும் கரெக்டாக. இப்போ இது மேலே நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க பொடி இருக்குது, அதையும் நான் தூவி விட்டுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் எந்த சைட் டிஷ்மே தேவையில்லை. நம்ம சைட் டிஷ் எல்லாமே போட்டு தான் செய்கிறோம். நீங்கள் இதை அப்படியே கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கும் ரெடியாக இருக்குது, அதையும் இது மேலேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது மேலே நான் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் மூடி வச்சுட்டு வேக விடுங்க.
ப்ரொசீஜர் கொஞ்சம் பெருசா தெரியிற மாரி இருக்கலாம். ஆனா, கண்டிப்பா ரிசல்ட் சூப்பரா இருக்கும். கர்நாடகால இத முல்பகல் தோசைன்னு சொல்லுவாங்க. நான் இதில பாசிப்பருப்பு சேர்த்து செஞ்சிருக்கேன். அவங்க ஆனா உளுந்து சேர்த்து எப்போதும் போல நம்ம எப்படி இட்லி மாவோ, இல்ல ஆப்ப மாவு அரைப்போமோ, அதே மாரி தான் அரைப்பாங்க. அங்க முல்பகல் தோசைன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு பாசிப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா செஞ்சிருக்கோம். எனக்கு நல்லாவே ஃப்ளஃபியா வந்திருக்கு. ரொம்ப சாஃப்ட்டாவும் இருக்கு. நீங்க உருளைக்கிழங்கு சேர்க்காம நீங்க ஸ்வீட் சேர்க்கணும்னா, தேங்காய் பால் சேர்த்து கூட செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.